2026 புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழக்கு தலைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம் கூட கிடையாது. நான் இந்த கட்சியிலே உங்களை போல தொண்டராக சேர்ந்தது முதல் 2 திராவிட கட்சிகளையும் அப்புறப்படுத்த வேண்டும். கட்சியில் சேர்ந்த பொழுது நிபந்தனை இல்லாமல் இந்த கட்சியில சேர்ந்த தொண்டராக எந்த ஒரு பொறுப்பு வேண்டும் கேட்க வேண்டும், பதவி வேண்டும் கேட்க வேண்டும், ஒன்றை விட்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்லி காட்ட வேண்டும். 2 திராவிட கட்சிகளும் தூக்கி எறிய 100% nobody is going to form a majority government in 2026. ஆனால் நான் தீர்க்கமாக சொல்லுகின்றேன், களம் மாறிடுச்சு. களம் மாறிவிட்டது. The complete political change is going to happen. Major political leaders, they sit in AC rooms, they sit in flights, they do deals behind the room and they say you come with me, you bring 5%, I bring 5%, நம்ம அலையன்ஸ் போயிருமா. அதெல்லாம் 1960 மாடல் சார். யாரோட சேர்ந்தா தப்பிச்சுக்கலாம், இவங்களோட சேர்ந்தா தப்பிச்சுக்கலாம். மக்கள் தெளிவா இருக்கா. நீ தனியாவா, நீ மாற்றம்னு சொன்னா தனியாவா. நீ துணைக்கு இந்த கைக்கு ஒரு குச்சி, இந்த கைக்கு ஒரு குச்சி பிடிச்சுக்கிட்டு நீ 2 மேல தோல் போட்டு நொண்டி வந்தாலும் ஓட்டு போட மாட்டேன். மக்கள் தெளிவா இருக்கா. நீ தனியா வந்து நில்லு, நான் ஓட்டு போறேன். நீ தனியாவா. நீ தனின்னு சொன்னா தனியாவா. நீ எதுக்கு ஆள் தொலாயிட்டு இருக்கிற? ஆனால் அது கடினமான ஒரு பாதை. அந்த பாதை ஒரு முள் பாதை. அதில் எளிதாக நடந்துவிட முடியாது. அரசியலை அரியணையை பிடிக்க வேண்டும், பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மக்கள் முன்னால் சொந்த பலத்தில் நிற்கும். இதுதான் அந்த இடத்திற்கு வருவதற்கான முதல் தகுதி. சொந்த பலத்தில் இந்த கட்சி நின்று காலோன்று நிற்க வேண்டும். முதல் தகுதி. 2வது தகுதி, நமக்கு இருவரும் எதிரிகள் தான். அதில் எந்த சமரசமும் கிடையாது. என்னை பொறுத்தவரை மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டராக இருவரும் ஒரே மாதிரி தான் எதிர்க்கும். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு தீய சக்தி. அது 50 ஆண்டு காலமாக தமிழக மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு தீய சக்தி. இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தன்னுடைய தன்மையெல்லாம் இழந்து, இதற்கு முன்பு புரட்சி தலைவர் எப்படியெல்லாம் இருந்தார்களோ அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு பிட்டிங் ஏஜென்ட் பார்ட்டியாக மாறி இருக்கிறது. டெண்டர்ல போடுவாங்க, ஹையஸ்ட் டெண்டர் லோவஸ்ட் டெண்டர்னு போடுவாங்க. அது போல ஹையஸ்ட் டெண்டர் கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த கருத்தை பேச வேண்டாம் நினைச்சேன். காலையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை பற்றி சில கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள், கட்சியை பற்றி சில கருத்துக்கள் சொல்லியிருந்தார். யாரையோ பிடித்து பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும்? உழைக்காமலே பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும்? அண்ணாமலைக்கு இருப்பது வாயும் வாக்கும் தான். அவர் மைக்க பார்த்தாவே பொய் பேசுவாரு அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லி இருக்கிறார். அதற்கு நான் கருத்து சொல்லவில்லை என்றால் தவறாக போய்விடும். காரணம், நாளைக்கு நான் ஒரு 3 மாத காலம் வெளியே படிக்க செல்கின்ற காரணத்தினால இதே கருத்து தமிழகத்தில் 10 முறை சொன்னீங்கன்னா அது உண்மையாயிருக்கும். அதனால இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள உங்க ஊர் சிலுவம்பாளையத்தில் ஒரு மர்டர் நடந்தது. பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலுவம்பாளையத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு சிறைக்கு போனார். அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒளிந்திருந்தார். இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர், அன்னைக்கு அதிமுக அமைச்சர், அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்கள். ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி, நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம். அதே கொங்கு பகுதியில் அதே பக்கத்து மாவட்டத்தில் வந்து அருமை பெருமை எல்லாம் எனக்கு தெரியும். கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா? கூவத்தூர் நடந்தது அலங்கோலம். ஒரு புரட்சி தலைவி நடத்திய ஒரு கட்சி, தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி. கூவத்தூர் நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க? இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்தில் கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஹையஸ்ட் பிட்டராக எடப்பாடி பழனிசாமி, மீடியம் பிட்டராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர், லோவஸ்ட் பிட்டராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர். என்ன பிட்டிங்? எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல இந்த பிட்டிங் முறை. அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி தன்மானமிக்க ஒரு விவசாயியுடைய மகனை பச்சையின்களே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கிற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை
மேடையில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. அதிமுகவோடு கூட்டணி வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர். எனக்கும் அதிமுகவுக்கும் வாய்க்கால் பிரச்சனையா? நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க. 2019 வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க. எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க. நீங்களும் வாங்க, நான் போலாம். அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா, தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில். இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும். என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி என்று பேசினாரோ, மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது. எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. தவழ்வதை பற்றி, ஒருத்தருடைய கால பிடிச்சு கட்சி ஆட்சிக்கு வர்றதை பற்றி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, தயவு செஞ்சு இந்த விவசாயியுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம். எப்படி வர வேண்டும், எப்படி அரசியல் எடுக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கிற பாடம் எடுக்க. நான் உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சியின் கிளை தலைவராக நான் சேரவில்லை. உண்மைதான் நான் ஒன்றிய தலைவராக நான் பணியாற்றவில்லை. உண்மைதான் நான் மாவட்ட தலைவராக பணியாற்றவில்லை. நான் இந்த கட்சியிலே உங்களை போல தொண்டராக சேர்ந்தது முதல் 2 திராவிட கட்சிகளையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக. 2வது மோடியினுடைய ஆட்சியை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. 2 தான். ஒருவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில ஒரு ஈர்ப்பு இருக்கு. அத்வானி ஐயா, வாஜ்பேயி ஐயா, ஷாம் பிரசாத் முகர்ஜி ஐயா, எல்லோருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கு. தேசியம், ஆன்மீகம், தெய்வீகம், வலிமையான ஒரு கட்சி, இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய கட்சி, நான் கரப்ட் பார்ட்டி, பெண்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி, சாதாரண மனிதனை தலைவராகக்கூடிய கட்சி. எல்லோருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு பார்வை இருக்கு. எனக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருந்த பார்வை, தமிழகத்தில் 2 திராவிட கட்சிகளையும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும். இந்த கட்சியிலே தொண்டனாக சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்சியில் நான் தொண்டனாக சேர. எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்கள்கிட்ட 2 மணி இருக்காங்களே, தங்கமணி வேலுமணி, போன் பண்ணி டெல்லியில கேட்க சொன்ன. கட்சியில் சேர்ந்த பொழுது நிபந்தனை இல்லாமல் இந்த கட்சியில சேர்ந்த தொண்டனாக எந்த ஒரு பொறுப்பு வேண்டும் கேட்கவில்லை, பதவி வேண்டும் கேட்கவில்லை, ஒன்றை விட்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்லி காட்டவில்லை. 2 திராவிட கட்சிகளையும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில தொண்டராக இருக்க வேண்டும் என்று. இந்த கட்சி எப்படி எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குதோ அதுபோல்தான் எனக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கு. இது பெரிய பொறுப்பு, சின்ன பொறுப்பு கிடையாது. உங்க கட்சியில வேணா மேடையின் மீது அமர்ந்திருக்கிறதுனால நீ பொதுச் செயலராக இருக்கலாம். ஆனா என் கட்சியில மேடையின் மீது நான் அமர்ந்திருப்பனால் இவர்களுக்கு நான் சேவகம் செய்யக்கூடிய சேவகன். அதான் எங்கள் கட்சிக்கும் அடிப்படையில் உங்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம். தற்கொலை எடப்பாடி பழனிசாமிகளுக்கு இதெல்லாம் தெரியாது. அதனால அன்பு சகோதர சகோதரிகளே, ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தெளிவாக இருக்க வேண்டும். 2 திராவிட கட்சிகளையும் ஒழித்து கட்ட வேண்டும். தெளிவாக இருக்கணும். நம்ம சிந்தனையில எந்த விதமான தேக்கம் இருக்கக்கூடாது. தெளிவாக இருக்க வேண்டும். தெளிவாக இருக்கும். 2 பேரையும் ஒழிச்சுக்கணும். 2 பேரும் நமக்கு பரம் எதிரிகள். என்ன, திமுக கொள்ளையடிச்சு அவனுடைய கட்சிக்காக சொந்தக்காரங்கிட்ட ஆடிட்டர் வச்சு சேர்த்து வைப்பான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சம்பந்தி மூலமாக கொள்ளையடிச்சு அவர் ஒரிசால, பீகார்ல, ஜார்க்கண்ட்ல மைன்ஸ்ல சேர்த்து வச்சுக்கலாம். 2 பேருக்கும் அடிப்படை வித்தியாசம். மற்றபடி இந்த கட்சிக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. ஒரு ஆல்டர்னேட் தமிழ்நாட்டில் சரியான ஆல்டர்னேட் இருந்தா யாரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஆல்டர்னேட்டே மக்களுக்கு கொடுக்காம ஒரே குட்டையில் ஒரு 2 மட்டையை கொண்டு வந்து நிறுத்தி வச்சு கேண்டிடேட் டிஃபரன்சியேஷன் கிடையாது. எல்லாரும் அந்த குடும்பத்திலிருந்து வந்தவங்க, 7 முறை 8 முறை 9 முறை எலெக்ஷன் நின்னவங்க. So people are willing to give a chance. சான்ஸ் கொடுத்தவங்க, கிடைச்சவங்க அதை பயன்படுத்திக்கல. கடந்த 25 ஆண்டுகள்ல மக்கள் 3 பேர்த்துக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. ஐ வில் நாட் டெல் தேர் நேம் சார். சான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போய் நீங்க டிராவிடியன் பார்ட்டியோட அலையன்ஸ் வச்சீங்கன்னா எப்படி சார் மக்கள் உங்களை ஏத்துக்குவாங்க? பாலிடிக்ஸ் சம்டைம்ஸ் இஸ் பேஷன்ஸ். ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் 10 years நீங்க நிக்கணும். You take a chance, again you go and make an alliance, then people will say, oh, எல்லாரும் நீங்க ஒரே ஆள் தான், இதுக்கு ஓட்டு போடணும். Post 2024 is going to be a very confusing period for Tamil Nadu electorate. Options உங்களுக்கு நிறைய வரப்போகுது. You have Dravidian parties on one side, you have parties like BJP on one side, then you have parties like Actors Party on one side. Everybody says I'm going to be fresh, I'm going. So உங்களுக்கு சாய்ஸ் நிறைய இருக்க போகுது. You will have a lot of choice. இதுவா இந்த ஃபேக்ஷனா, அந்த ஃபேக்ஷனா, பிஜேபியா, ஆர் மேபி சம் அதர் நியூ பார்ட்டியா,
ஸோ தமிழ்நாடு தான் சார் இந்தியாவிலே அதிக பொலிட்டிக்கல் பார்ட்டி 2% மேல ஓட் ஷேர் வச்சிருக்கிற பார்ட்டிஸ் அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டில். வேற எந்த ஸ்டேட்லையும் 2% மேல இவ்வளவு பொலிட்டிக்கல் பார்ட்டி, லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் above 2% ஓட் ஷேர் அந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க. ஸோ 2024 to 2026 என்னை பொறுத்த வரைக்கும் சார், it will give two things. One, 100% nobody is going to form a majority government in 2026. இது ஆப்ஷன் ஏவா இருக்கும். So Tamil Nadu will see a pure first time alliance in 2026, option 1. Or if parties like BJP, if we properly manage the period between 2024 to 2026 in a very professional way, if we do lot of hard work, if BJP is able to generate lot of grassroots leaders in all the 234 assembly constituencies, party is able to present you candidates at least 500 days before. Not 1 week before, not 10 days before. 500 நாட்களுக்கு முன்பு 234 தொகுதிக்கும் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு வேட்பாளரை அறிமுகப்படுத்தினால் 2026 பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம். பட் உங்களுக்கு தெரியும், ஒரு தேசிய கட்சியில் இருக்கும், நேஷனல் பார்ட்டி has got its own problem because it's a cadre driven party. So BJP ஒரு பார்ட்டி பார்த்தீங்கன்னா cadre driven party. So தமிழ்நாடு politics is slightly unique. ஸோ அதனால தான் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி சொன்னேன் சார். ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பியை தாண்டி ஆப்ஷன் சி போவதற்கு வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. திரும்ப we will not see one party in Tamil Nadu who will say I got 118, I got 130, I got 150. That is gone sir. அதாவது 2021 முடிஞ்சு போச்சு. 2026 either we will go for a pure alliance or parties like BJP, we take big risk. We completely redo our playbook. We completely reimagine our politics. We put our candidates 500 days before the model code of conduct. Then it is BJP's election, sir. அதனால எப்படி அது போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சார். ஏன்னா என்னுடைய கிரேடுக்கு மை ரேங்க் அண்ட் பே I can only disclose this much. Then everybody has to take that extra bit of courage. எல்லாரும் அந்த extra bit of risk தமிழ்நாடுக்காக எடுக்கணும். But the party is ready, the cadres are ready. We believe it is our time. So I see a wonderful future for Tamil Nadu people. ஒரு வித்தியாசமான அரசியல் 2025 களத்தில் இருக்கும் என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு நம்பிக்கைங்க சார். 200 தொகுதியில காலில் நடந்து போய் மக்களை பார்த்துருக்கோம் சார். வெளியூர் 2000 பேர் கூட்டத்தை கொண்டு வந்து தலைவர் வாழ்க நிற்பாங்க. அப்படியே கார் ஏறுவாங்க, அப்படியே மாநாட்டு பந்தலுக்கு போவாங்க, அப்படியே பெய்டு கிரௌட கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க. இப்படிதான் தமிழ்நாடு அரசியல் இப்படிதான் சார் இருக்கு. அவங்க என்ன 1980 1917 பேசிட்டு இருக்காங்க. அதனால் நான் தீர்க்கமாக சொல்லுகின்றேன், களம் மாறிடுச்சு சார். களம் மாறிவிட்டது. The complete political change is going to happen. கிரவுண்ட் வந்து தயாரா இருக்காங்க சார். கிரவுண்ட் இஸ் ரெடி. ஆனா நண்பர்கள் இப்ப கிரவுண்டுக்கு வர்றதில்லை சார். கிரவுண்டே வர்றதில்லை. மேஜர் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் they sit in AC rooms, they sit in flights, they do deals behind the room and they say you come with me, you bring 5%, I bring 5%, நம்ம அலையன்ஸ் போயிருமா. இதெல்லாம் 1960 மாடல் சார். இதெல்லாம் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் வந்து இட் ஹஸ் டிஸ்ட்ரப்டட் ஓவர் த லாஸ்ட் 10 years. ஸ்டார்ட் அப் காரை வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் தட்டி தூக்கிட்டு போயிட்டான் சார். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் 1960-70 தலைவர்கள் எப்படி யோசிக்கிறாங்களோ அப்படிதான் சென்னையில யோசிக்கிறாங்க. சென்னையில் இருந்துகிட்டு அது எப்படி சார் அப்படி சொல்லுவீங்க? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். நான் 50 வருஷமா அரசியலை பார்க்கிறேன். நான் ஆமாயா 50 வருஷமா நீ சென்னையில் உட்கார்ந்து அரசியல் பார்க்கிறேன். எப்பவாச்சும் நீங்க போய் கிரவுண்ட்ல போய் டிராவல் பண்ணிருக்கீங்களா? நாம பயந்துகிட்டு யாரோட சேர்ந்தா தப்பிச்சுக்கலாம், இவங்களோட சேர்ந்தா தப்பிச்சுக்கலாம். மக்கள் தெளிவா இருக்கா? நீ தனியா வா. நீ மாற்றம்னு சொன்னா தனியா வா. நீ வந்து துணைக்கு இந்த கைக்கு ஒரு குச்சி, இந்த கைக்கு ஒரு குச்சி பிடிச்சுக்கிட்டு நீ 2 மேல தோல் போட்டு நொண்டி வந்தாலும் ஓட்டு போட மாட்டேன். மக்கள் தெளிவா இருக்கா? நீ தனியா வந்து நில்லு, நான் ஓட்டு போறேன். கிராமத்துல எதிர்பார்க்கறாங்க. நீ தனியா வா. நீ தனின்னு சொன்னா தனியா வா. நீ எதுக்கு ஆள் தொலாயிட்டு இருக்கிற? சோ இது it is up to the courage of a leader. Leaders courage வைக்கணும், நம்பிக்கை வைக்கணும். They have to believe in the cadre's hard work. கீழ இருக்கும் அப்படின்னு